சுந்தரர் வரார் அல்லவா, அவர் அடியார பாட வந்தார்னு முன்னமே பார்த்தோம். அடியார்கள் அத்தனை பேரும் திரண்டு அலை கடலென திரண்டு தில்லைவாழ் அந்தனரும் உட்பட அவங்களும் வந்து வணங்குறாங்க. அவங்க பெருமையை இவர் தானே சொல்றார், தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அத்தனை பேர் வந்து வணங்கும் வண்ணமான பெருமை உடையவர் மேருவரையின் மேம்பட்ட தவத்தார் நம்பிகள். பாடல் வழியா பார்ப்போம். அன்பின் வந்து எதிர்கொண்ட சீரடியார் அவர்களோ நம்பி ஆரூரர் தாமோ முன்பு இறைஞ்சினர் யாவர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்து பின்பு கும்பிடும் விருப்பில் நிறைந்து பெருகு நாவல் நகரார் பெருமானும் பொன்பிறங்கு மணி மாளிகை நீடும் பொறுவிறந்த திருவீதி புகழ்ந்தார். அரணார் வணக்கத்துக்கு முந்தி அடியார் வணக்க நிகழ்ந்து பாருங்கோ. அம்பலவானரைத்தானே கும்பிட வந்தார் ஆரூரர். அம்பலவானரை கும்பிடத்துக்கு முந்தி அடியார்கள் வரவேற்கிறாங்க, அந்தணர்கள் வரவேற்கிறாங்க. முதல்ல கும்பிட்டது சுந்தரரா அடியாரா தெரியல. அந்த அளவுக்கு அந்த பக்தியும் அடக்கமும் மேம்பட்டு நின்றனவாம். பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல். அந்த வணக்கம்தான் ஞானத்தை காட்டும். தலை செருக்குற்று நிமிர்ந்து நிற்பது கர்வத்தை காட்டும். தலை பணிந்து தாழ்ந்து வணங்குவது ஞான வித்தகத்தை காட்டும், அறிவின் மேம்பாட்டை காட்டும், சைவத்தினுடைய உயர்ந்த முதிர்ந்த தவ ஞான சிவ யோக நிலையை காட்டும். ஆகவே யார் வணங்கினா கண்டுபிடிக்க முடியல, சுந்தரரா அடியாரா?